ஆறு 2 பேர்த்தையும் நல்லா தாயும் பிள்ளையும் மண்ணுக்குள்ளே உருள்றீங்க. நல்லா சரி விளாண்டுக்கிறீங்க. அரிக்குது பயவில் என்ன செய்ய, குளிப்பாட்ட முடியாது. சென்னாக்குட்டி ஓடுங்க 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 ஓடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரொம்ப லேட்டு. மணி இப்போ 9:30 மழையே போதும். நீ ரொம்ப லேட்டாகவே பத்திரம். என்ன லேட்டாக போச்சு. இன்றைக்கி சின்ன வேலையெல்லாம் முடிச்சு. அதே போல் இன்றைக்கி ஒரே மேட்சல் தான். இன்றைக்கி ஒரு மேட்சை பற்றி சாயந்தரம் பசங்க வரமாட்டாங்க. நீ தோட்டத்தில் வேலை இருக்கிறனால ஒரே மேட்சில் வைக்க போகிறோம். புல் இருக்குது, எல்லாம் வைக்கலாம் அறுத்துட்டாங்களா, அதனால் அந்த பக்கம் விட்டுருவோம். வயக்காட்டு பக்கம் நல்லா மேய்ஞ்சிருவாங்க. அதனால் மதியம் 2 மணி வரைக்கும் ஒரு ரவுண்டை போடுவோம். அப்படியே இங்கிட்டிருந்தே மேய்ங்க பொறுமையாக. அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். ஒன்றும் அவசரம் வேணாம். இந்த எழுத்து போகிற ஆவார் ஸ்கைஃபாலு போகிறாளா, அவள் கால் நிற்காது. பாத சக்கரம் வந்தவ மற்ற ஆடெல்லாம் ஊறிச்சதுக்கு முன்னாடியே ஆத்தே ஏதோ முந்தானத்து பேஞ்ச அந்த சாரலுக்கு லைட்டாக தழுக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா? பச்சை பசையாக லைட்டாக தெரியுதா? அந்த புல் இல்லை இப்போ தலையை தூக்குது. 2 கால் புல் அந்த பக்கமாக அப்படித்தான். அந்த நம்ம கச்சா மயிரா எல்லா இடத்துலையும் லைட்டாக இப்போ தழுக்குது. இன்னும் ஒரு சாரம் விழுந்தாலே கொஞ்சம் தழுக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற சீம கருவேல மரமெல்லாம் ஆண் கருவேல மரமாக இருக்கும் போல். நெத்தை கூட காணுங்க. எப்போ இத்தனை வருஷம் மேய்ச்சிருக்கேன், இத்தனை வருஷத்தில் ஒரு நெத்தை கூட அந்த மரத்தில் பார்த்துருக்கவே மாட்டேங்க. எல்லாம் ஆணாத்தே இருக்கும் போல். இதுலேருந்து அந்த நட்டு ஃபுல்லாக முள்ளாக இருந்துச்சு. நெத்தே கண்டுபிடிக்கிற கஷ்டம். அந்த பக்கம் அதுக்கு அங்கிட்டு வடக்க தான் கொஞ்சம் பெண் இருக்கும், நிறையா நெத்தாக இருக்கும். அங்கே எல்லாம் அப்படியே சும்மா நிற்கிது. விறகு தான் இருக்குது. வெட்டி தான் போட்டு தள்ளிடுறாங்க. வேறு ஒரு நெத்து கூட இல்லைங்க. இது வரைக்கும் நெத்தேன்னு பார்த்ததே இல்லை. பழுனே இந்த நேற்று இந்த வயக்காடு பக்கம் மேய்ச்சனா, அப்போ அந்த நெல் பயிட்ட போய் திண்டுக்கிட்டே இருந்தா 1-2 மிஞ்சி மரத்தில் அடிச்சுவிட்டேன். கோவத்தில் ஒத்தடி அடிச்சுவிட்டேன். என்றைக்கும் அடிக்கவே மாட்டேன், செல்லமாக வளர்ப்பேவில் அடிச்சுவிட்டேன். ஆனால் இருந்தாலும் அப்பயும் கத்தி கூடவே வருவா, கத்துவா, பாசம் நல்லா இருக்கும். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேன்னு தான் செய்ய. என்றைக்கும் அடிக்கவே மாட்டேன். இந்த குட்டியான் விரட்டிக்கிட்டே சும்மா விரட்டுவேன், அப்படி ஓடிடுவாங்க. இந்த விளம்புட்டு என்ன தெரியாதனமா எப்படி அடிச்சுவிட்டேன் காலில். ஆனால் இருந்தாலும் இல்லை பாசமாக அதெல்லாம் மறந்துடுவாவா. அதெல்லாம் மறந்துட்டு நான் போடா வேணே நீ வாட்டுக்கிறா அப்படின்னு நினைப்பாவா. வாடு கூடயே வருவா. இப்போ வந்தோடனே இந்த நெத்து கேட்டாங்கண்ணே. இங்கிட்ட நெத்து இல்லையே, எல்லாமே ஆண் மரமாக போச்சுல. கூடயே தெரிறா. பசங்களாம் தான் இந்த பக்கம் போகிறாங்க. அவங்களே புல் இல்லாமல் கொஞ்சமாக போகிறாங்க. வாங்க கொஞ்சம் தூரம் பற்றி போவோம். எங்கே போகிறான்னு பார்ப்போம். இன்னைக்கு என்னமோ எங்கேயும் ஓடாமல் இருக்கா ஸ்கைஃபாலு. ஏன்னா நேற்று நல்லா மேட்ச்சை, அதனால் இப்போ பசிக்கலை. இப்போ லைட்டாக போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 11 மணிக்கு மேலே தான் நல்லா மெய் நினைக்கிறேன். நான் தல்லே காலை வாரிக்கிட்டே இருக்காளே பழுனே. முதுகுது அரிக்குதான் தெரியல. பழுனே என்னாச்சு? இந்தா எது இலகெல்லாம் இருக்கான்னு தெரியலையே. இல்லை காஞ்சிருக்கா பழுனே. இந்தா பழுனே, இந்தா 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 தின்னு 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 தின்றா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயக்காடு பக்கம் போகுமா என்னான்னு கேட்க. போனால் மானக்கடை வைவாங்க. இன்னும் வைக்கல வர இல்லைல்ல. வையிறது பிரச்சனை இல்லை எனக்கு. எனக்கு என்ன பிரச்சனை, பழுனும் ஸ்கைபாலும் நெல் பயிரை திண்டு வகுறு ஊதி போகும். அதுக்கு தான் நம்ம பழுனு நேற்று அடித்தேன். இருந்தாலும் பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன தான் செய்வாங்கட்டு. வாங்க தெனாவிட்டே வா, ஓடியா போவோம். எத்தனை நேரம் நீங்களும் இந்த சின்ன பிள்ளைவே வாய்க்கட்ட பிள்ளையே மேய்வீங்க. வாங்க நீங்களும் என்ன செய்வீங்க பாப்பா. ஓடியா வாடா இருக்கி வாடா, அவங்க அம்மா கூட்டி வாடா, நம்ம போவோம். வந்தா அப்படியே அந்த பக்கம் மேய்ச்சிக்கிட்டே போவோம். ஓடியாம்பா ஓடியா தெனாவிட்டே பா ஓடியா கச்சா மட்டும் வந்துட்டா. வேறு யாரும் வரல. பழுன்னு வர்றா.
எத்தி போட்டு வந்துட்டா. ஸ்கைஃபாலு கேட்கல, காது கேட்காம கேட்டும் கேட்காம மாதிரி போகிறா. இவங்க தெனா விட்டுன்னு தலை குனிஞ்சவங்க எந்திரிக்காமல் இருக்காங்க. பா பா ஓடியா 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 சுபா. அரை மணி நேரம் கழிச்சு ரொம்ப போராடி ஒரு வழியாக கத்தி கத்தி இவங்க கூட தூரம் கொண்டு வந்துட்டேன். ஒருத்தன் கூட தலையை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. நான் அங்கிட்டு ஸ்கைபாலு, அவள் அங்கிட்டு போயிட்டா. நான் ஒன்று சேர்க்கணும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டு போகணும். வாங்க இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு மேஞ்சா பட்டினி தான். அப்படி வா. சின்னமே வந்துட்டான், எல்லாம் வந்துட்டாங்க. ஓடியா வா 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 வா. இப்போ நம்ம பழுன்னு தனியாக போய் இஷ்டப்படி எங்கெங்கேயும் ஆளுகளுக்கு ஒரு பிளேஸை பிடிக்கிறாங்க. இன்றைக்கி என்னமோ எல்லா பேரும் தூக்கத்திலே வர்றாங்க. வாங்கடா டேய், வாங்க வா வா. தூங்கு மூஞ்சி வரி குதிரை என்ன திரிசா, தூங்கு மூஞ்சி வரி குதிரை தூங்கிக்கிட்டே வர்றா. உங்கள் அம்மாவை விட்டுட்டியே, முதல்ல உங்கள் அம்மாவை கூட திரிவேன். வா வரி குதிரை. கிட்ட வர மாட்டேன்ற. அப்போ வரி குதிரை கிளவி எனக்கா போயிட்டா. பொடி கிளவி, நீ கிளவி ஆகிட்ட. போ அந்த அவங்க அம்மா அந்த அமைராவார். என்ன நெத்தி போட்டுக்கு கால் அப்படியே இந்த ஊண்ட மாட்டாப்புல வலிக்குது. இந்த கால் இந்த காலை பாருங்க, எத்தனை ஓட்ட ஓட்டையாக இருக்கு. முள் இருக்குது, இன்னும் 5 முள் எடுத்து இன்னும் முள் கிடக்கு வேறு. பாருங்கள் எப்படி இருக்க, ஒரு காலாவா வச்சுருக்கா. காலை அப்படியே ஊண்ட மாட்டாப்புல போகிற. வாரத்துக்கு ஒரு முள்ளை கொத்த விட்டுறா. எங்கிட்டனாலும் மிதிச்சு. பூஜை வணக்கம், பூஜை வணக்கம் வணக்கம் வணக்கம். பூஜை என்ன பண்ணுற? வேறு வணக்கம் போடுற. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூஜை எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? சாப்பாடெலாம் எப்படி இருக்குது? சாப்பாடு போதுமா? சாப்பாடு எதுவும் நல்ல புல்லு போமா? கொஞ்சம் காஞ்ச புல்லை தின்னு அடுத்து பச்சை புல்லு போவோம். லேட்டாக வந்ததுனால பசியில் எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சு தின்றாங்க. எங்கிட்ட ஓடலை. இப்போ வந்தால் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க. இப்போ ஓடலை. ஒரு நாள் தலையை வளைச்சி வேலையை வளைச்சி பசியில் தின்றாங்க. என்னண்ணே சின்னண்ணே 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 போயிட்டு வாங்கிட்டேன். நண்டு அப்படியே அசையாமல் நண்டு. கண்ணில் உண்ணி இருக்காரு. வாரு கண்ணில் உண்ணி இருக்குது, ஒட்டு உண்ணி. வாரு அத்தி தொட்ட விட மாட்டா. நான் உனக்கு வேணுமாடா, நீ கடங்கார மாதிரியே பின்னாடியே வாடா. இந்தரா சாமி தின்ட்டு போட. கண்ணில் உண்ணி இருக்குன்ற எடுத்துக்கிறேன்ற. வருவேன் ஏழை அவனை எடுக்க வர்றா. உண்ணி இருக்குடா, நீ ஏன்டா ஒரு பக்கம் ஏறிங்கிற மாதிரி நான் குர்றான்ற. இந்த மரத்தையே கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லி இந்த மரத்தை வேண்டாம் நீ வச்சுக்கிட்டா. என்ன ஆள வர்றா சாமி, என்ன ஆள வர்றா. எல்லாத்தையும் அப்படியே பையாப்பிலேயே கொஞ்சம் சும்மா நகட்டி கொண்டு போவான். பார்ப்போம் அந்த வயக்காட்டு வரைக்கும் போக முடியுமான்னு பார்ப்போம். இன்றைக்கி என்னமோ சீக்கிரமாகவே தண்ணியாக குடிச்சிட்டாங்க பசங்க எல்லாம். காலையில் தண்ணி சரியாக குடிக்க மாட்டேங்கிட்டாங்க. பெரிய ஆடு குடிச்சிச்சு, சின்ன ஆடு குடிக்கல வேறு. சரி குடிக்க விட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் தூரம் போவோம் வயக்காடு பக்கம். ஓடியா வாங்க 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 ஓடியா. இந்த பெரிய ஆடெலாம் வந்துட்டாங்க. பா சிறுசெல்லாம் வேமா ஓடியாரு துள்ளிக்கிட்டு வர்றாங்க. ஓடியா வாங்க வாங்க வாங்க. அப்படியே ஸ்கைஃபாலு வா ஓடியா போவோம். நம்ம வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் நடக்க முடியும். ஆள் இருக்காங்க இருந்தாலும் பார்ப்போம், வைக்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். போய் இல்லாட்டி முள்ளுக்குள்ளேயே விட்டு நெத்து தான் பிறக்க விடுவா. எப்படின்னாலும் ஓகே. ஓடியா வா ஓடியா வாங்க. எவ்வளோ லேட்டாக வர்றீங்க, ஒரு அண்ணன் நட போட்டுக்க. ஏற்கனவே பட்டினியாக கிடக்கீங்க. வாங்க வா 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 ஓடியா ஓடியா ஓடிக்கிட்டே இரு. ஓடு 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 ஊமச்சி ஓடு. பூஜை ஓடுங்க ஓடுங்க ஓடு பூஜை. ஓடு ஓடு ஓடுறா நிற்க மாண்டி. ஓடுறா 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 ஓடி வா வா வா. நல்ல முள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படியே கொஞ்சமாக பற்றிக்கிட்டு அந்த அருக்கா நேற்று போனது அந்த இடத்துக்கு போவோம். அதை தாண்டி அங்கிட்டு போனால் கொஞ்சம் நெத்து இருக்குது. அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அப்படியே ஒருத்தனை மேய்ச்சிக்கிட்டே போவோம். கொஞ்சம் செந்தட்டி இருக்குது. ஓடா மைக்கில் ஓடியா ஓடியா. ஒயிட்டா ஒரு ஸ்கைஃபாலு, அடங்காத ஸ்கைஃபாலு பாரு. அப்படியே இந்த பயிருக்கு தான் போகிறாங்க. அப்படி போனால் வையாமல் என்ன செய்வாங்க? இதுக்கு தான் இதில் வந்தால் புல்லை மேய மாட்டாங்க. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தலை குனிஞ்சு மேய்கிறாங்களான்னு பாருங்க எப்படி ஓடுறாங்க. ஒரு போங்க நெத்து மழை குமிஞ்சு கிடக்கு. நல்லா வறு முட்டை திம்பீங்க. ஓடு ஓடல நீங்கள் 2 பேரும் ஓடு. ஒரு நெத்து இருக்காது. எங்கே கேட்குறாங்க இவங்க. அப்படியே நிற்க மாட்டேன்றாங்க. ஓட்டமாக தான் ஓடுறாங்க. ரவுண்டு அடிக்கிறாங்க. சில நேரம் ரவுண்டு அடிக்கிட்டு பார்ப்போம். நான் அந்த தூரத்தில் ஒரு மரத்துக்கிட்ட ஆடு மேயுது. ஒரு 10 ஆடுக்கிட்ட மேயுது. உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ண அவ்வளோதான் தெரியுது. அது எந்த ஊர் ஆரம் தெரியல, அந்த ஊருக்காரங்களான்னு தெரியல. ஏன்னா விட மாட்டாங்க. அவங்க ஊர் ஆடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன விட மாட்டாங்க. அந்த பக்கம் நல்லா அறுத்துட்டாங்க. இங்கிட்டிருந்து அந்த வட்டாரம் ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வா கருவாஜாய், நீ என்ன வரல? வா கடைசியில் வராதான்றேன். சொன்னால் கேட்க மாட்டேற. வா கிண தட்டி பார்க்குறா அவர். ஒய் பாரு இங்கே வா. அவன் எல்லாம் ஓடிக்கிருக்காங்க. ஓடியா வா வா. இங்கே பழுங்கு ஊட்டானதில் ஊற்று பழுங்கு அங்கே போகிறாளே கொல்ல போகிறாங்க. கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளேயே அறுத்து நிறையா அங்கிட்டு வரைக்கும் சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ஏக்கருக்கு மேலே அறுத்து முடிச்சுதான் நினைக்கிறேன். அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பறியாமல் இருக்க 1-2. அந்த பக்கம் நான் போக முடியுமான்னு தெரில. பார்ப்போம் என்னான்ட்டு. நான் அங்கிட்டு போனால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மேலே ஆகும். இருந்தாலும் போனால் நல்லா புல் இருக்குது. எதுக்கு அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு ரவுண்டு விடுவோம். பார்த்தீங்களா கரெக்டாக வைக்கல அறுத்தோடனே வைக்கல் சுருட்ட போகிறாங்க. அதனால் இந்த பக்கமெல்லாம் இப்படி கொஞ்சமாக சுருட்ட போகிறாங்க. வைக்கல ஒரு ரவுண்டு.
இந்த பரவாயில்ல பழுனு வேறு அடங்காத வந்தா ஸ்கைஃபாலு 2 பேரும் அடங்க மாட்டாளுங்க. வயக்காடு பக்கம் வந்தாலும் நல்லா நெல் பயிற்று திண்டு பழகி பசு வாங்க வைக்கிறாளுங்க. 2 பேரும் அடங்காதவளுங்க. ஆட பிள்ளை இழுத்துக்கு வந்துட்டாளுங்க. வா ஓடியா வா, ஒன்று சேருங்க எல்லோரும் வா. போன மட்டும் நிறையா புல் இருந்துச்சுங்க இந்த பக்கமெல்லாம். இந்த மட்டும் சரியாக புல் இல்லை கிணத்துல. ஆனால் மொதல் கருத்தில் இருக்கும்போது நல்ல புல் கிடந்துச்சு. செம்பிளாடிருந்து எல்லா ஊரும் நல்லா மிஞ்சோம். இப்போ சுத்தமாக புல் இல்லை. அங்கே வரையும் போயிட்டு வந்துட்டோம். புல் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா தெரியும். அடுத்தடுத்த நாட்களில் போய் பார்ப்போம். ஏன் கிடச்சா நல்ல புல் கிடச்சா நல்லா மேய்வோம். நம்ம ரிக்கி பாண்டி போய் நண்டை விரட்டுறியான். அவர் முட்டிட்டா இழுத்து முட்டியான். இப்படி முட்டியான் பரவாயில்ல, நல்லா முட்டியான் பயம் இல்லை. எல்லோரும் இப்போ தான் கொஞ்சமாக நல்லா மேய்கிறாங்க. சந்திரிட்டே ஆகுறாங்க. இந்த வரைக்கும் தவிக்க விட்டாங்க. என்ன கொள்கிறாங்க. இப்போயாவது நின்றாங்களே. நம்ம பசங்க நல்லா ஒத்துக்கு நல்லா மேய்ச்சிட்டாங்க. ஓரளவு பரவாயில்ல, தூக்கத்தில் இருக்காங்க. இன்னும் தெனா விட்டு வரல, மற்ற எல்லாம் வந்துட்டாங்க. தெனா விட்டு இந்தா வந்துக்கிருக்கா, இந்தா வரலா. நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிருக்கோம். நல்லா மணி இப்போ 1 மணிக்கிட்ட ஆகுது. வா ஓடியா வாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சமாக பற்றி போவோம். இப்போ பற்றி போயிட்டு போக 1/2 hour மேலே ஆயிரும். ஓடி புடி ஊச்சி ஓடு வரைக்கும் அப்படி ஓடு. இவங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. அவள் பொறுமையாக நொண்டி அடிச்சுக்கு வர்றா நெத்தி போட்டு. நீலாம் முன்னாடி வர பார்க்கணும், நீ வர பின்னாடி போகிற. ஓடியா வா, நான் போய் நிப்பாட்டுறேன். இவன் எங்கே நிற்க போகிறாங்க? நான் ஸ்டாப் தான். ஸ்டாப்பில் ஏறினாங்கன்னா நிற்க மாட்டாங்க. ஒரே இப்படியா பிடிச்சி போவாங்க. இப்படியா இப்போ தான் கடை மாட்டக்காரங்க லேட்டாக பற்றிக்கு வராங்க. அவங்களே இன்றைக்கி 1 மணிக்கு மேலே தான் பற்றிக்கு வராங்க. ஏன்னா அந்த பக்கம் புல் இருக்கிறதுனால அவங்க தூரமாக போயிடுறதுனால பொறுமையாக பற்றிக்கு வந்தாலும் நல்லா நின்று மேய்ஞ்சிரும். அதான் ரொம்ப லேட்டாக பற்றிக்கு வர்றாங்க. ஊடியா இந்த தலைவில் ஒரு மாடு போகுதில்ல, அந்த மாடு நல்லா முட்டுங்க. என்ன வரட்டு அன்றைக்கி என்ன அவள் கைப்பாட ஒரு வரட்டு, என்ன ஒரு வரட்டு கிட்ட வராது. பால் கொடுத்துக்கிற கண்டுட்டிய, அதனால தான் அந்த வரட்டு. சரி நண்பர்களே, இப்போ தான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்த்தோம். உடனே பார்க்குறா அவர் பூச்சி வாங்குறா. இப்போ நான் என்ன வெயில் அடிச்சுட்டு விட பாரு. மொட்டை பிள்ளை ஆய்சன் நண்பர்களே, ஆய்சன் நல்லா வெயிலுக்கு தாங்க முடியல. இன்றைக்கி நல்லா வெயில் வேற. ஆனால் பரவாயில்ல, நல்லா மேய்ச்சிட்டாங்க. பூஜை அவன் உள்ளே போய் நல்லா காத்தாடி காற்று தூங்கணுமா? இந்த காத்தாடி காற்று வேணாமா? அதில் தூங்குறான். ஆச்சா பெரிய அமைச்சர்லாம் வந்து தூங்கிட்டேன் நண்டுக்கிட்டு எல்லாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். யாராவது புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு சின்னதாக லைக்காக போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. லைக். அடுத்த புது வீடியோ உங்களை சந்திப்போம். நான் போய் அடுத்த ஒர்க் இருக்குது, அதை பார்க்கணும். இங்கே ஒர்க்கு வாரி கனவு கண்ட போகிறேன். தூங்கிக்க கரெக்டாக கொடுத்து வைக்க போகிறான். ஒரு திரிசாவை பார்த்தீங்களா? நான் தூக்கம் பாருங்க, அப்படி தூங்குறா அவர் திரிசா. அதுக்கு இந்த கொஞ்சம் வந்து 10 நிமிஷம் ஆகலை. தூக்கம் அப்படியே அங்கேயே தூக்க சொக்கிட்டா. இப்போ வீட்டுக்கு வந்து தூங்குறா திரிசா. நல்லா தூங்குறா. சரி தூங்க. நண்பர்கள் நாய் சொல்லி நாளைக்கு செஞ்சு போட்டு நாளைக்கு செஞ்சுக்கோங்க. எவ்வளோட்டா கதை தட்டுறான். சரி பார்ப்போம் நண்பர்களே. அங்கே பார்த்தீங்களா ரிக்கி பாண்டியா இப்படி வெயில் நிற்கிறேன். வரட்டு பாவனை. ஓய் உட்காந்துட. ஆற்று வெயில் நிற்காதுன்றேன். வர்றான் எப்படி படுத்துருக்கேன்? படுப்பானா எங்கண்ணே? நீ என்ன ஒன்றும் இல்லை, நீ படுத்துங்க.